காய்ஸ், நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழக அரசின் சத்துணவுத்துறையில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடியுமே ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே வெளியிட்டிருந்தாங்க. ஒரு மாவட்டம் வாரியாக வெளியிட்டிருந்தாங்க. அப்போது வந்து நம்ம போட்டிருந்த வீடியோ, அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சில டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க லாஸ்ட்டு டேட் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதே ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இப்போவும் வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசில் கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வெளியிட்டிருக்காங்க. போக போக பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் வெளியிடுவாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு என்னென்ன டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்ற டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோவில் இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி அப்ளை பண்ணி எப்படி வேலை வாங்குறதுன்னு ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வேகன்சி வெப் சேனல் பார்க்கணும், மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம். நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் சத்துணவு வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா அந்த மெமரிஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லைனா ரெட் டாட் கொடுங்க பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து இந்த சத்துணவு காலி இடங்கள்லாம் வந்து ஃபில் பண்ணுறதுக்காக நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க. மொத்தம் எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 146 சமையல் உதவியாளர் பணிக்கு வந்து நேரடி நியமனம் செய்ய போகிறாங்க. அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா உங்களை எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலான்றதை கொடுத்துருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், இல்லை அனைத்து வட்டாரங்கள், கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகம், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டியிருப்பாங்க அந்த அப்ளிகேஷனை. நீங்கள் அதில் கூட இது பண்ணிக்கலாம், பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட போய்ட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். www.krishnagirinik.in அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் இது பண்ணலாம். உங்களுக்கு அஃபிஷியலான வெப்சைட்குள்ளே போய் பண்ணதுன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க நெட் சென்டரில் கொடுத்தாலும் பண்ணி தந்துடுவாங்க. அண்ட் இதுக்கான ஃபுல் டீட்டெயில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன 3000 தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 இயர் கழிச்சு ஏற்றுவாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000லேருந்து 9000 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரியாக கொடுப்பாங்க. அண்ட் இதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்களே உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அப்போ ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாதுன்னா ஆமாம், நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது, பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வயசுலேருந்து இருக்கிறவங்க அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. கேட்டகரி வயசும் கொடுத்துருக்காங்க. அதாவது வகுப்பு வயசு பழங்குடியினர் பார்த்திங்கன்னா 18 வயது முதல் 40 வயது வரை, விதவை கணவரால் கைவிடப்பட்டவர் வந்து 20 வயது முதல் 40 வயது வரை, பொது மற்றும் தாழ்த்தப்பட்டோர் 21 வயது முதல் 40 வயது வரை, இந்த வயசில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு கல்வி தகுதியை என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். ஐயோ 10ஆம் வகுப்பு நான் தோல்வி அடைஞ்சேன், அதாவது ஃபெயில் ஆகிட்டேன், நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, தோல்வி அடைந்தவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதில் என்ன குவாலிஃபிகேஷன் நெக்ஸ்ட்டு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழில் சரளமாக பேசணும், எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து உங்களால் இந்த சமையல் உதவியாளர் பணிக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த சத்துணவு, அதாவது எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த சத்துணவு துறைக்கு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். குறைவான பார்வைத்திறன், காது கேளாதோர், குள்ளத்தன்மை கொண்டவர், உடல் இயக்க குறைபாடு, தொழுநோய், திரவு வீச்சினால் பாதிக்கப்பட்டவர், ஆசிட் இது பண்ணது, குறிப்பிடப்பட்ட கற்றத்திறன் குறைபாடு, விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண்கள் 25% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து 4% கொடுக்குறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 4% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இப்போ நான் சொன்னவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு கடைசி நாள் பார்த்திங்கன்னா டிசம்பர் 17 வரைக்கும் தான் இருக்குது. ஸோ குயிக்காக அப்ளை பண்ணுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ என்னென்னலாம் வந்து நீங்கள் சான்றிதழ், அதாவது சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிசி சர்டிஃபிகேட் அண்டு உங்களோட 10th மார்க் ஷீட்டு, உங்களோட ரேஷன் கார்டு, உங்களோட இருப்பிட சான்றிதழ், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்குன்னு ஒரு சான்றிதழ் இருக்கும், அது கொடுக்கணும். உங்களோட ஆதார் கார்டு, ஜாதி சான்றிதழ், நீங்கள் விதவை இல்லை கணவரால் கைவிடப்பட்டோர் இல்லை ஆதரவற்ற பெண்கள்லாம் அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும். அது மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ ஒரு ஜெராக்ஸ் மாதிரி எடுத்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷனில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்.
இதுதாங்க நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அப்ளிகேஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாவட்டம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களோ அந்த மாவட்டம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் தான் பார்க்குறோம். ஸோ கிருஷ்ணகிரின்னு போட்டுக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த ஊராட்சி ஒன்றியம் இல்லை மாநகராட்சி இல்லை நகராட்சி சேர்ந்தவங்களா அதை வந்து இங்கே போட்டுக்கலாம். எந்த ஸ்கூலுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க, நீங்கள் உங்கள் நியரஸ்ட்டாக இருக்க ஸ்கூலுக்கு தான் எப்படி விண்ணப்பிக்க அதோட பேர் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் உங்களோட வலது பக்கம் அதாவது ரைட் சைடு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்டாக எடுக்கிற ஃபோட்டோ தான் எடுக்கணும். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோலாம் நீங்கள் ஒட்டக்கூடாது. ரீசெண்டாக ஒரு 1 இயர் 2 இயருக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ இருந்தால் ஒட்டலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பத்தாரின் பெயர், நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்கன்னா உங்களோட பேர் இல்லை வேறு யாருன்னா உங்கள் ரிலேட்டிவ் சைடு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அவங்களோட பேர் போட்டுக்கோங்க. நீங்கள் திருமணமானவங்களாக இருந்தால் கணவர் பெயர் போட்டுக்கலாம், இல்லைன்னா தந்தை பெயர் போட்டுக்கலாம். உங்களோட கைபேசி எண் அதை வந்து போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ், உங்கள் ரேஷன் கார்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் இங்கே போடணும். அடுத்ததாக வந்து உங்கள் ஊராட்சி ஒன்றியம் இல்லை நகராட்சி, இதில் உங்கள் ஊராட்சி அந்த ஊராட்சி பேர் போடுங்க, இல்லை நகராட்சினா அதோட பேர் போட்டுக்கோங்க. கல்வி தகுதி என்ன கல்வி தகுதி இருக்கோ அதை வந்து போடணும். தமிழில் கட்டாயம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கோன்னு போட்டிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டுக்கோங்க. அண்ட் உங்களோட ஏஜ் வயது என்னவோ அதை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஜாதி மற்றும் உட்பிரிவை சேர்ந்தவங்கன்னு கேட்டிருக்காங்க. உங்களோட அந்த கேஸ்ட் என்னவோ அதை போட்டுக்கலாம். நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்கன்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு டிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஆதரவற்ற விதவை இல்லை ஆதரவற்ற பெண் இல்லை கணவரால் கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்கூலோட பேர் பள்ளியின் பெயர் போட்டுருங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தார் இருப்படுது பணியிடம் கோரும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்கூல் கேட்குறீங்களா அந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்டன்ஸ் போட்டுக்கோங்க. எந்த நாளில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாள், எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அது, உங்களோட கையெழுத்து இந்த சைன்லாம் பார்த்து போட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான் என்னெல்லாம் செராக்ஸ் வந்து அப்ளை பண்ணோன்ட்டு உங்களோட டிசி, 10th மார்க் ஷீட்டு, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஜாதி சான்று இதெல்லாம் வந்து நீங்கள் செராக்ஸாக வந்து அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற நாம் இந்த வீடியோவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வெளிவந்த சமையல் உதவியாளர் பணிக்கு எப்படி அப்ளை பண்ணது ஃபுல் டீட்டெயில் பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்து வர வீடியோவில் நம்ம மற்ற மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்னென்ன டீட்டெயில் இருக்குதுன்னு 1 by 1 பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான லேட்டஸ்டான ஜாப் அப்டேட் வீடியோக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.